ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கான விலாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான விலாக் ஒரு ருட்டீன் விலாக் தான் போட்டிருக்கேன். ரேண்டம் விலாக் தான். மார்னிங்லேருந்தே வீடியோ வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வீட்டு மணி பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பூ பூத்துருக்கு பாருங்கள். அதுதான் நான் உங்ககிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து மணி பிளான்ட்டோட ஒரு ஃபேமிலி தாங்க. இந்த பிளான்ட்டும் நல்லா சூப்பராக வந்து அதோட லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். சூப்பராக இருக்குது. நிறைய இது பாருங்கள், பூ வந்து பூத்துருக்கு. இது வந்து அப்படியே கொஞ்சமாக வந்து விரிஞ்சு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுது. இது வந்து நான் ஒரு வாட்டர் கேன் இருக்கு இல்லைங்களா, வாட்டர் கேன், அந்த கேனை பாதியாக கட் பண்ணி அதுக்குள்ளே தான் வச்சுருக்குமே. இதில் வந்து ஆகாச கருட கிழங்கும் அந்த மணி பிளான்ட்டும் வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக தழைஞ்சு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக இருக்குங்க. பூ வந்து சூப்பராக பூத்துருக்கு. நிறைய அதாவது நிறைய பூக்கள் வந்து மொட்டு விட்டுருக்கு. நான் வந்து பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வ்ளாகில் நிறைய குக்கிங் டிப்ஸ், அதோட மணி சேவிங் டிப்ஸ், மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எந்திரிச்சோடனே வீடெல்லாம் ஃபுல்லாக பெருக்கி நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா தான் நமக்கு வந்து சமைக்கிறதுக்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா வீடு ஃபுல்லாக அப்படியே வந்து ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறப்பவே நமக்கு வந்து அந்த சமைக்கணும் அப்படிங்கிறதே வந்து தோணாது. நான் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் கீழே வந்து வாசல் பெருக்கிட்டு வந்துட்டேன், கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே முதல்ல எந்த வேலை செய்வேன்னா, வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கிருவேன். ஏன்னா நம்ம அதை கூட்டி எடுத்துட்டோம் அந்த குப்பையெல்லாம் அப்படின்னாவே நமக்கு வீடு கொஞ்சம் நீட்டாயிரும். சோஃபா கவர் நீட்டாக க்ளீன் பண்ணுறது, அங்கங்கே திங்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு, டைனிங் டேபிள், டீப்பாய் இது எல்லாத்தையும் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிருங்க. ஏன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக பெருக்கிட்டு வெளியே பால்கனி பெருக்கணும். அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த பெருக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்வெட்டிங் வந்துடும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டிங் வந்து அதிகமாகவே வர ஆரம்பிச்சிரும். காலையிலேயே வந்து வேர்க்க ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து நான் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பெருக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா என்னோடய தொடக்கம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. குனிஞ்சு பெருக்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க. அப்புக்குட்டி பெருக்கினான் அப்படின்னா அவன் பெருக்கிறப்ப வந்து நீட்டாக வந்து குழந்த தெரிஞ்ச அளவுக்கு பெருப்பான். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பெட்டு கீழே பெருக்கிறது, பீரோ கீழே பெருக்கிறதெல்லாம் பெருக்க மாட்டான். அதனால வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பெருக்கிட்டேன். லெமன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த காப்பர் பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக இருந்தது. அதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா விம் பார் இருந்ததுன்னா அதில் நம்ம அதை நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுட்டோன்னா அந்த பாத்திரம் கழுவணுன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வந்து இருக்குன்றதுனால அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டேன். நான் எப்போவுமே வந்து தலைக்கு வந்து சிக்காக்காய் தான் யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் சமையலுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் பொடி எல்லாமே வந்து வீட்டிலேயே தான் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேனே. இந்த முறை ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் வந்திருக்கு. அதோட வந்து சிக்காக்காயும் ஃபுல்லாக வந்து அரைச்சி கொண்டு வந்து வச்சுட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த சிக்காக்காய் போடுறது, அதுக்கப்புறம் அந்த ஷாம்புலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக முடியும் வந்து பார்த்திங்கன்னா கொட்டி போயிடுது. பாப்பாவுக்கு ஃபுல்லாக ஹேர் ஃபால் ஆகிட்டு முடியே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால வந்து கண்டிப்பாக இந்த முறை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீக்காக்காய் அரைச்சி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ சீயக்காய், அதோட பூந்திக்காய், அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இதெல்லாம் வந்து போட்டிருந்தோம். அதோட வந்து வெட்டி வேர் கொஞ்சம் போட்டுட்டு லெமன் காய வச்சு போட்டிருந்தேங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீயக்காய் போட்டிருந்தேன். மிளகாய்த்தூள் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. ஏன்னா 1 கிலோ மிளகாய், 1/2 கிலோ தனியா, குண்டு மிளகாய் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீட்டு மிளகாய், இதில் காரம் எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ நீட்டு மிளகாய், அதில் 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா தனியாய், 150 கிராம் மஞ்சள், 100 கிராம் வந்து மிளகு, 100 கிராம் வந்து ஜீரகம், அதோட வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா வறுத்து போட்டு ஒரு 10 ரூபாய்க்கு வந்து கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து வறுத்துட்டு போட்டிருந்தேன். நல்லா மணமாக இருந்தது. கமகமன்னு நல்லா வாசனையாக இருந்தது. நம்ம இதில் உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பெல்லாம் வந்து வறுத்து போடுறதுனால
குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மணமாகவும் இருக்கும். அதோட வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த முறை அரைச்சது வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5, 6 மாதத்துக்கு எனக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. குழம்போட கலரும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வாசனையாகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறுமனே நம்ம மிளகாய், தனியா அரைக்கிறது விட நம்ம இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வீட்டுக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆயிரும். கடையில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து சேர்த்துருப்பாங்க. அதனால் நான் மோஸ்ட்டாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து மகாப்பா காய வச்சார் அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டுனா அதெல்லாம் அரைச்சி கொண்டு வந்து வச்சுருவார். இன்றைக்கி பொரியலுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை. அதனால் அப்புக்குட்டிக்கிட்ட ஒரு 20 ரூபாய்க்கு மீல் மேக்கர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். மீல் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி இல்லை மூக்கடலை இது எல்லாம் போட்டு வந்து கிரேவி வச்சுட்டேன். அதோடு வந்து இட்லி செஞ்சுட்டேன். இதில் வந்து விசில் வந்து பார்த்திங்கன்னா விடுறப்ப தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசாலாம் போட்டு அரைச்சி ஊற்றுவோம் இல்லைங்களா? அப்போ 2 விசில் விட்டுட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணாமல் விட்டனால கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு. ஸ்டீல் குக்கர் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. உடனே அது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உடனே அதை வாஷ் பண்ணுறதுக்கு சிங்கில் போட்டாச்சுங்க. மஞ்சள் வந்து 1/2 கிலோ வாங்கினேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அரைச்சிட்டேன். இது கொஞ்சமாக இருக்குது. இது வந்து அரைக்க மாட்டாங்கன்றதுனால எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த பேட்ச் வந்து நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புக்குட்டி இன்றைக்கி புளியோதரை கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு புளியோதரை தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் ரொம்பவே ஈஸி, சூப்பராகவும் இருக்கும். இது வந்து நல்ல ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. ரிச் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி தாங்க. இட்லி ஊற்றியாச்சுங்க. இட்லி வந்து இந்த முறை என்னமோ எனக்கு கரெக்டாக வரலை. சில டைம் நல்லா வருது, சில டைம் எதிர்பார்க்கவே முடியல. நல்லா வந்து களி மாதிரி வந்துருச்சு இந்த முறை. புளியோதரைலாம் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கருக்கு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பூண்டும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வானொலி வச்சுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி வந்து நான் வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன். மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டேன். ஒரு 2, 3 தக்காளி வந்து போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அது ஊற்றிடணும். நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணுங்க. அதுக்கப்புறம் மீல் மேக்கரை வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இதில் போட்டு நல்லா தண்ணி தெளித்து விடணும். லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பார்த்து நல்லா தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு தேவையான அளவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் அதோடு வந்து பிரியாணி மசாலா இருந்தால் ஆட் பண்ணலாம். இல்லைனா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்மருங்கிறதுனால இந்த மாதிரி பிரியாணி மசாலா, கரம் மசாலாலாம் ஆட் பண்ணல. வெறும் வந்து குழம்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக வந்து சின்ன கிளாஸில் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டேங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா அது குக்கான பிறகு கஸ்தூரி மேத்தி வந்து லாஸ்ட்டாக தூவி எடுத்துட்டேன். நல்லா மணமாகவும் இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. எல்லா வேலையும் முடிஞ்சுது. பாப்பா வந்து இன்றைக்கி பாத்திரம் கழுவி கொடுத்துட்டா. கேஸ் ஸ்டவ் எல்லாமே நீட்டாக வந்து நம்ம வந்து தொடச்சி வச்சுட்டோம் அப்படின்னா தான் ஈவினிங் வரப்போ நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். காஃபியோ டீயோ போட்டு குடிக்க நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த டேவே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால் கையோடு வந்து பார்த்திங்கன்னா டிஷ் வாஷர் வச்சு அதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பும் தொடச்சிட்டு சைடு வந்து இருக்கு இல்லைங்களா அந்த வால் டைல்ஸும் வந்து நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன். கிச்சன் ஃபுல்லாக ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் முடித்தா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஏன்னா ஒர்க்கிங் விமனாக இருக்கோம் அப்படின்னாவே இந்த வேலையை நாம் தான் செஞ்சாகணும். கண்டிப்பாக நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாப்பா ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. டைம் ஆயிடுச்சுனாம்மா நீங்கள் கிளம்புங்க, நான் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாப்பாவே வாஷ் பண்ணிட்டா. அப்புக்குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் டியூட்டியெல்லாம் போகிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ரொம்ப சீக்கிரமாக கிளம்ப வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் பாப்பாவுக்கும் எக்ஸாம் கிளம்பிடுவா. அப்போ அப்புக்குட்டி இருந்தான் அப்படின்னா அப்பு தான் வந்து ஃபுல்லாக வந்து டப்பில் இருக்கக்கூடிய பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கொடுத்தான். அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி வந்து பையன் தான் இந்த வேலை
செய்யணும், பொண்ணு தான் இந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கிற 2 பேருமே ஷேர் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் ஈஸியாக இருக்கும். நாளைக்கு குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களும் வந்து நமக்கு உடம்பு முடியல, நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா மேனேஜ் பண்ணிப்பாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கரெக்டாக வந்து 8:15 தான் ஆகுது. இப்போவே எல்லா வேலையும் முடிஞ்சுது. நானும் வந்து பார்த்திங்கன்னா, குளிச்சுட்டு அப்புறம் சமையல் பண்ணலான்னு நினைப்பேன். ஆனால் வந்து ஸ்கூல் கிளம்பி போகிறப்ப ரொம்ப வந்து வேர்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிச்சனில் வேலை செய்கிறப்ப. அதனால் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து பூஜை பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்கூல் கிளம்பிருவேன். வீட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் எப்படி சிஸ்டர் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சில சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக சொல்கிறேன். இது ரொம்ப வந்து பெரிய வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா, பெயிண்ட் பக்கெட் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம வந்து பார்த்திங்கன்னா, அதில் வந்து கொஞ்சமாக மண் போட்டு அப்படியே வந்து இந்த தேங்காவோட மட்டை இருக்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் போட்டு கோகோ பீட் கிடையாது. அதனால நான் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். நார்மல் தண்ணி தான் விடுவேனே. ரொம்ப வந்து புதுசா வந்து இதுக்கு வந்து உரம் போடுறது அந்த மாதிரிலாம் இல்ல. வீட்ல வந்து பிளான்ட்ஸ் வச்சோம் அப்படின்னாவே நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டிய வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். கண் திருஷ்டிலேருந்து கண்டிப்பா தப்பிக்கலாங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல வந்து நம்ம கொஞ்சம் வந்து நெறைய செடிகள் வச்சிருந்தோம் அப்படின்னா, வீட்டுக்கு யாராச்சும் புதுசா வராங்க அப்படின்னா, நம்ம வீட்ட வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த செடிய பார்த்த உடனே அவங்களோட மைண்ட் வந்து டைவர்ட் ஆயிடும். நம்ம வீட்டுக்கு வரவங்க கிட்ட எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங் இருந்தாலும் உடனே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸை பார்த்த உடனே அப்படியே மாறிட்டு இது நல்லா இருக்கே, இது சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்து உடனே வந்து வந்துடும். அதனால தான் வீட்டில் வந்து கண் திருஷ்டி வராமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பாதுகாக்கும். இந்த மல்லிப்பூ செடி செம்மையாக இருக்குங்க. நல்ல பெரிய பெரிய சண்டு மல்லியாக இருக்குது. இந்த வருஷம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்குது. மொட்டு அவ்வளோ மொட்டு வச்சுருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி மல்லிப்பூ செடியில நெறைய பூ பூக்கணும்னா, உங்களுக்கு டிப்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.